ஓகே, நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண டேஷ்போர்டே பார்த்துருவோம். இது அப்புறமா எனக்கு முடிஞ்சோடனே எனக்கு அதை அனுப்பி வைப்பீங்க தானே? அனுப்புகிறேன். சரி. ஸோ இப்போ நான் Power BI டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண செஷனோட டேஷ்போர்டை வச்சு நம்ம ஸ்லைசஸ்ஸு, ஃபில்டர்ஸு, தென் ஃபைனலி ஒரு குயிக்காக வந்து இந்த டேஷ்போர்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண டேஷ்போர்டை எப்படி வந்து ரிப்போர்ட்டிங் சர்வருக்கு எப்படி வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் இன்றைக்கி செஷனில். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் செஷன் என்னென்ன கவர் பண்ணோம்? எம்ப்ளாயி டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள், போனஸ் டேபிள்னு ஒரு சிம்பிள் ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஒரு ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிட்டோம். இந்த டேட்டா செட்டில் நம்ம என்ன ஸ்டோரி நம்ம ஒரு விஷுவலைசேஷனில் யூசர்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, அப்படி அதுதான் ஒரு யூசர் ஸ்டோரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த யூசர் ஸ்டோரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ எனக்கு வந்து அக்ராஸ் த டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு நான் எவ்வளோ டோட்டல் சேலரி கொடுக்குறேன், போனஸ் எவ்வளோ கொடுக்குறேன்றது ஒரு ஸ்டோரியாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான விஷுவலைசேஷன் தான் நம்ம பண்ணோம். சரியா? அதுக்கான டேட்டா செட்ஸு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா, என்ன டிபார்ட்மெண்ட் அந்த ஆர்கனைசேஷனில் என்ன நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசோசியேட்டட் எம்ப்ளாயீஸு, லைக் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒன் ஆர் மோர் எம்ப்ளாயீஸ் இருக்கலாம், சில டிபார்ட்மெண்ட்ஸில் எம்ப்ளாயீஸே கூட இல்லாமல் இருக்கலாம்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் வந்து கார்டினாலிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். கார்டினாலிட்டி இன் த சென்ஸ் லைக் எப்படி ரிலேட் இந்த ஒரு டேட்டா செட்டும் ஹவு இட் இஸ் ரிலேட்டட் ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று எப்படி கனெக்ஷன் இருக்குது டேட்டா பாயிண்ட். ஏன்னா நம்ம ஒரு டேட்டா பேஸ்ன்னு எடுத்தோம்னா இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்கிறோம்ல, ஆர்டிபிஎம்எஸ்ஸு. ஸோ அதில் என்ன பாயிண்ட்னா ஒரு டேட்டாவும் வந்து ரிலேட்டட் ஈச் அதர். ஸோ தட் எதுக்கு நம்ம ரிலேட்டட் ஈச் அதர்னு சொல்கிறோம்னா இந்த டேட்டா இன்டிகிரிட்டி மெயின்டைன் ஆகும். ஸோ த டேட்டா இன்டிகிரிட்டி இன் த சென்ஸ் லைக் நம்ம கொடுக்குற டேட்டா கரெக்ட் அண்ட் அக்யூரேட் அண்ட் ப்ராப்பர் யூஸபிள் டேட்டாவாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணுறது அந்த அவங்க பேசிக்லி பிஸ்னஸ் யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேரியஸ் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் அந்த பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனில் ஒன்லி ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன் ஒன்லி தே வாண்ட் டு கலெக்ட் அஸ் அ டேட்டா. ஓகேவா? எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் அது வந்து ஒரு கலெக்டிவ் அண்ட் ஆர்கனைஸ் அண்ட் ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன் ஒன்லி கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க வித் டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். அந்த என்டிட்டிஸ் நம்ம டெக்னிக்கலாக டேபிள்ஸ்ன்னு சொல்லி மாற்றிக்கிறோம் இந்த டேட்டா மாடலிங் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா. புரியுதா? ஸோ அந்த என்டிட்டிஸ் டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் இருக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஒரு என்டிட்டி, எம்ப்ளாயி ஒரு என்டிட்டி, போனஸ் ஒரு என்டிட்டின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த என்டிட்டியை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது டெக்னிக்கலாக ஐடி ஃபார்மில் ஐடி சைடில் அதை வந்து டேபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த என்டிட்டிஸை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி டேபிள்றோம். அந்த ஈச் என்டிட்டிக்கும் பிஹேவியர் இருக்கும். ஒரு என்டிட்டிக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கும்ல, அந்த பிஹேவியரை நம்ம ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டேபிள்ஸ், அந்த டேபிள்ஸ்க்கு ரிலேட்டடான ஆட்ரிபியூட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் காலம்ஸ். புரியுதா? ஓகேவா? ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த பேசிக்ஸ்லாம் ஹவு குட் அண்ட் ஸ்ட்ராங் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட், தட் மச் ஈஸி யூ கேன் கனெக்ட் வித் த டேட்டாஸ் வாட் யூ ஆர் பிளேயிங் அரவுண்ட். ஓகேவா? இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ என்ன டேட்டா எதுக்காக இதை சொல்கிறாங்க, இந்த ஸ்டோரி அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிச்சுன்னா அவங்களுக்கு வேணுன்ற ஸ்டோரியை யூ கேன் ஃப்ரேம் இட் இன் எ வெரி வெல் ஃபேஷன். அண்ட் இதுதான் பேக்ரவுண்ட். ஃபஸ்ட்டு டேட்டா இட்ஸ் லைக் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டோ ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட வேலை என்னென்னா ஜஸ்ட்டு டேட்டா கொண்டாடுறது மட்டும் வேலை இல்லை. அந்த டேட்டா எப்படி யூஸபிள் டேட்டாவாக இருக்குது, எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது, அது எப்படி வந்து நம்ம அக்ரிகேட். ஏன்னா நம்ம வந்து வென் யூ கம் டு பவர் பிஐ வி ஆர் டேக்கிங் மேசிவ் டேட்டா. ஓகேவா? இந்த யூஸ் கேஸில் நம்ம சிம்பிள் டேட்டா செட் எடுத்திருக்கோம். வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா எடுக்கும்போது அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவில் நம்ம அனாலிட்டிக்கல் பண்ணி ஒரு அக்ரிகேஷன் ரிசல்ட்ஸை ஒரு விஷுவலைசேஷனாக ப்ரெசென்ட் பண்ணுறோம்ல ஒரு ஸ்டோரியை. ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து வேணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் வாட் எவர் யூஆர் டூயிங் இன் த பேக்ரவுண்ட் டு கிவ் ஃபைனல் விஷுவலைசேஷன் மீன்ஸ் லைக் டசன்ட் மேட்டர். பட் ஃபைனல் விஷுவலைசேஷன் அவங்க எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுதா அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நேற்று கூட நான் ஒரு யூசர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த யூசருக்கு வந்து என்னென்னா
அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் ஒர்த் ஆஃப் டேட்டா வந்து பார்க்குறாங்க. ஓகேவா? அந்த 25 இயர்ஸ் ஒர்த் ஆஃப் டேட்டாவில் வந்து எவ்ரி இயர் வந்து மந்த் ஆன் மந்த்து ஆர் குவார்ட்டர்லி ஆர் பர்டிகுலர் மந்த் ஒரு பர்டிகுலர் டேயில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு அந்த டேட்டா கிரானுலரிட்டி பார்ப்பாங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எல்லா வருஷத்துக்கும் மோஸ்ட்லி டேலி ஆகுது. பட் லாஸ்ட் இயர்க்கு ஒரு மந்த்து டேலி ஆகலன்னு ஐ நீட் டு ஜம்ப் இன் டு தட் டேட்டா அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா, வாட்ஸ் த பிஸ்னஸ் லாஜிக் பிஹைண்ட் த டேட்டா. Then I have to give the explanation to them. Okay, this is the logic originally we framed it, this is how the data presented before for you, but if you want to change the logic, ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு 3-4 இயர்ஸ் பிஃபோர் பண்ணோம் லக்ஷ்மி, ஓகேவா, டேஷ்போர்ட். பட் ஆனால் இப்போ கரண்ட் சினாரியோக்கு அவங்களுக்கு வந்து மேபி பிஸ்னஸ் ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு எப்படி வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த ரெக்குயர்மெண்ட்டை மாற்றி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா பாசிபிள், ஆப்வியஸ், லைக் ஓகே வி ஹவ் டு லைக் எண்ட் ஆஃப் இட், லைக் அவங்க தான் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் த டேட்டா. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இஃப் சப்போஸ் அதில் டூஸ் அண்ட் டூ லைக் ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆல் கோஸ் அரவுண்ட். ஓகேவா? இப்போ நான் இவ்வளோ நேரம் அந்த 5-6 நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரீசன் என்னென்னா, எப்படி ரியல் ப்ராஜெக்டில் ப்ராக்டிக்கலாக ப்ளஸ் வந்து ஒரு டேட்டா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது பற்றிலாம் ஒரு ஐடியா கொடுத்தேன். புரியுதுல? எனி கொஸ்டின்ஸ்? ஆமா. எனக்கு கொஸ்டின் இருக்கு. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இப்போ உங்கள்ட்ட ஒருத்தங்க வந்து 3 இயர்ஸ் டேட்டா இருந்துச்சு. அத வந்து அவங்களுக்கு மாரி அதுல ஏதோ ஒரு மந்த் இதுல பிரச்சனையா இருந்துச்சு. நான் போய் அவங்களுக்கு அத என்னன்னு இது பண்ணேன் நீங்க. அப்புறம் அடுத்து சொன்னீங்க, இப்போ இன்னைக்கு தேதிக்கு தகுந்தபடி அந்த ரெக்யர்மெண்ட்ஸ மாத்தி தரணும்னு கேட்டாங்கன்னா, மாத்தி தரணும் அப்படிங்கிறீங்க. அது அது எப்படி இப்ப அடுத்து அது அப்படின்னா, அது ஃபியூச்சர் ரெக்கார்ட்ஸ்க்கு மட்டும் தானே அப்படி மாத்தி தர முடியும்? பழசு பழசு தானே. பழசு அப்படியே சேவ் ஆயிருக்க தானே செய்யும். இல்லை, அது நம்ம ஒன்ஸ் நம்ம இந்த ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணுறோன்னா இட் வில் அஃபெக்ட் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் கரண்ட் டேட்டா. தட்ஸ் அ குட் கொஸ்டின் யூ ஆஸ்க்ட் இட். லைக் அது நம்ம ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுறோன்னா அந்த டேஷ்போர்டுக்கு எல்லாத்துக்குமே, சப்போஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கரண்ட் இயர்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்கோப் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம வி ஹவ் டு திங்க் ஓவர், நம்ம யோசிக்கணும். ஓகேவா? பட் இல்லை ஹிஸ்டாரிக்கல் டேட்டாக்கும் இதே லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா ஓகே இட் டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் த வே வி நீட் டு டீல் த ரெக்குவயர்மெண்ட். புரியுதா? ஸோ இல்லை எனக்கு ஓகே. லாஸ்ட் 1 இயர் 2 இயர் டேட்டாக்கு மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் பண்ணணும், பாஸ்ட் டேட்டா பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, ஸோ வி ஹவ் டு ஃப்ரேம் த லாஜிக் அக்கார்டிங்லி, வி ஹவ் டு டூ தட். புரியுதா? ஓகே, ஓகே. மேக் சென்ஸ்? ஓகேவா? அப்புறம் சரி, டேட்டா ஓகே, எஸ். சரி. சொல்லுமா. டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னு சொன்னீங்கல்ல. டேட்டா இன்டெகிரிட்டி. அது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் குடுங்களேன். அது வந்து எனக்கு புரியல. டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னா, யூசபிள் டேட்டா அப்படின்னீங்க. ஓகே அப்படின்னா என்டிட்டி அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து என்டிட்டி அப்படிங்க. அப்ப என்டிட்டிங்கிறத டேபிள்னு சொன்னீங்க. ஓகே டேபிள் அப்படின்ட்டு. இப்போ அவங்க குடுக்கும்போதே ஒரு 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 இதுவா சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஒரு சாதாரணமா இப்படி ஒரு கதை மாரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே எனக்கு வந்து இந்த மாரி எனக்கு சேல்ஸ் இந்த மாரி இத வச்சே எடுத்துக்கலாம். எம்ப்ளாயி உங்க பேரெல்லாம் இருக்கு. ஒரு கதை மாரி எம்ப்ளாயி வந்து இந்த எம்ப்ளாயி இத்தன எம்ப்ளாயி இருக்காங்க. இவங்களோட பேரு. அப்புறம் இந்த எம்ப்ளாயிக்கு இந்த டிபார்ட்மென்ட்ல இருக்காங்க. இந்த டிபார்ட்மென்ட் பேரு. அப்புறம் போனஸ் அவங்களுக்கெல்லாம் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை மாரி சொல்றாங்க. இந்த கதைய வச்சுட்டு நாமளே என்ன பண்ணணும் ஒரு டேபிள ஓகே அப்படின்னு நாமளே பண்ணணுமா? நாமளே இல்ல ஒரு டேபிள்லாம் கிடையாதுமா. இது வந்து ஆக்சுவலாக இது என்னென்னா சி பேசிக்கலி லைக் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்ரேஷனல் டேட்டா ஏற்கனவே இருக்குது. அந்த ஆப்ரேஷனல் டேட்டா ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் த்ரூ அன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி தே ஆர் ஆக்சஸிங். ஓகே, ஓகே. ஓகேவா? ஏற்கனவே வந்து ஒரு ஹெச்ஆர் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஹெச்ஆர் சிஸ்டம் அவங்க ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஹெச்ஆர் சிஸ்டம் இருக்குது. அந்த ஹெச்ஆர் சிஸ்டமில் ஏற்கனவே அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயீஸ் இன்ஃபர்மேஷன்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் கால் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், ஓகே, ப்ராசஸிங், இதுதான் OLTP. ஓகேவா? இது வந்து ஜென்ரல் டே டு டே ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸு. ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் OLTPலேருந்து தான் நம்ம OLAP வந்து ஃபார்ம் பண்ணுறோம்.
ஓகே. OLTP இருந்து தான் OLAP இது பண்றோம். ஓகே. We are ஓகே. getting historical plus OLAP is current data. OLAP ஓகே. is nothing but புரியுத டிஃப்ரென்ஸு ரெண்டுத்துக்கும்? ஸோ இது வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். லைன் நம்பர் 6ல் நான் டைப் பண்ணது. ஓலாப் வந்து என்னென்னா, ஓலாப்புக்கு எது சோர்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஓஎல்டிபிலேருந்து வர சோர்ஸ் ஆஃப் டேட்டா தான் நம்ம ஓலாப்பில் கொடுக்குறோம். ஓகேவா? வி ஆர் கெட்டிங் ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் கரண்ட் டேட்டா. OLAP is nothing but ஆன்லைன் analytical processing. இந்த சிஸ்டமோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னா, just to take a decision making and analytical purpose for business ஓகேவா? ஸோ லைக் சிஇஓ இல்லை வந்து பிரசிடெண்ட்டு அது மாதிரி ஆல் பிக் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இவங்களுக்கு தான் இந்த ஓலப் சிஸ்டமோட நீட் தேவை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தே டோன்ட் ஹாவ் சஃபிஷியன்ட் டைம் டு ரீட் த ஆப்ரேஷனல் டேட்டா. ஏன்னா அதில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை பற்றி டைஜஸ்ட் பண்ணி தே கேனாட் டேக் எ டிசிஷன் ஆர் எனி திங். ஓகேவா? அவங்களுக்கு வேணுன்றது என்னென்னா, irrespective of so much of data, it just give me as an visualization, the presentation in the short form, in the brief form. புரியுதா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இங்கே இப்போ டே டு டே ஆப்ரேஷனில் நீங்கள் ஒரு பேங்க்கு போகிறீங்க. அந்த பேங்க்கோட மீன்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சுக்கோங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள். அந்த பேங்க்குக்கு போகிறீங்க. உங்களை மாதிரி ஒரு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஸோ டெய்லி அவங்க வந்து டெபாசிட் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம், எஃப்டி போடலாம், அவங்க சிடி போடலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாசிபிள் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இங்கே ரெக்கார்ட் ஆகுது. சரியா? இதுதான் டே டு டே ஆப்ரேஷன். அதில் யார் இன்வால்வ் ஆகுவாங்க? அவங்க வந்து என்ன சொல்கிறது, கேஷியர் இன்வால்வ் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் இருப்பார், பிரான்ச் மேனேஜர் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெல்லர் இருப்பார். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் பீப்புள் வில் ஹெல்ப் த கஸ்டமர்ஸ் டு மேனேஜ் த டே டு டே ஆப்ரேஷன். இதுதான் வந்து ஓஎல்டிபி சிஸ்டமோட மெயின் வேலை. இங்கே வந்து மெயினான ஆப்ரேஷன் என்ன நடக்கும், மெயினான டிஎம்எல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்களே, டேட்டா மேனிப்புலேஷன் நடக்க ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்செர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு. அதாவது நியூ கஸ்டமர் வராங்க, நியூ பாஸ்புக்கு க்ரியேட் பண்ண அவங்களுக்கான என்ட்ரி இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணுவீங்க. சப்போஸ் அந்த கஸ்டமர் வந்து எதாவது அட்ரஸ் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ அவங்க இந்த டெமோகிராஃபிக்கல் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அப்டேட் பண்ணுறீங்க. அதேமாதிரி நாளைக்கு திடீர்னு அவங்க எதாவது அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட்லி டெலீட் பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் அதை ஃப்ளாக் பண்ணி வச்சுக்குவாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து மோர் ஆஃப் ரைட் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? அது ட்ரான்சாக்ஷன் வந்து ரைட் ஆகும், அவ்வளோதான். சரியா? ரைட் ஆப்ரேஷன். ரீட் வந்து ரொம்ப ரேடாக இருக்கும். read is very rare in this case. புரியுதா? ஓகேவா? பட் இங்கே வந்து என்னென்னா, ஓலாப்ல இன் கான்ட்ராஸ்ட் வாட் ஹேப்பன், டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்கும்னா, இங்கே வந்து மோர் ஆஃப் ரீட் ஒன்லி. ஏன்னா ஒன் டைம் நீங்கள் வந்து ரைட் பண்ண எவ்ரிடே வந்து அஸ் எ பேட்ச் ப்ராசஸ் ஆர் சம் கேசஸ் ரியல் டைமாக கூட நடக்கலாம். ஸோ ஒன் டைம் ரைட் ஃபார் த டே ஆர் பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் யூஸ் கேஸ். அவங்க வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ஹவர்லி எனக்கு வந்து அப்டேட் பண்ணும். அது டிபெண்ட்ஸ். மோஸ்ட்லி டேட்டா வைரஸ் பேட்ச் ப்ராசஸிங் நைட்லி நடக்கும். ஓகேவா? ஒன் டைம் ரைட் ஃபார் த டே பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் யூஸ் கேஸ், இட் மே வேரி. ஓகே. ஸோ பட் தட்ஸ் வாட் லைக். அப்போது நிறைய இந்த டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டாவை ரீட் தான் பண்ணுறோம் த்ரூ திஸ். இந்த இப்போ இந்த பவர் பிஐ டேஷ்போர்டுக்கு இது பண்ணுறோம், அது ரீட் பண்ணது, டேட்டா ரீட் பண்ணதில்ல. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். பட் த பாட்டம் லைன் என்னென்னா, பட் இங்கே வந்து நம்ம பவர் பிஐயில் என்ன பண்ணுறோம், பவர் பிஐயில் வந்து 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்குது. ஓகேவா? டு ஹேண்டில் த டேட்டா.
So one is like a import query method, direct query method னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ ஓகே, import query ஓகே. method என்ன பண்ணணும்னா, it will take a snapshot from source system to Power BI reporting server. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ in this case we need to schedule a refresh based on business need. ஓகேவா? அவங்க பிஸ்னஸ் வந்து எனக்கு அவர்லி ஷெட்யூல் கூட, டெய்லி ஷெட்யூல் கூட, வீக்லி ஷெட்யூல் கூட, இல்லை மந்த்லி ஷெட்யூல் கூடன்றதுலாம் பாசிபிள் இருக்குது. புரியுதா? வேறஸ் டைரக்ட் query மெத்தட்னா எவ்ரி டைம் it will directly read from the source system to Power BI. புரியுதா? இதுதான் வித்தியாசம். ஸோ in this case we do not need schedule refresh since it's already pointing to source system directly to retrieve the data. புரியுதா வித்தியாசம்? எஸ், எஸ், எஸ். ஸோ எனக்கு எனக்கு டவுட் இருக்கு. நான் கேட்கவா இல்லை இல்லை, இப்போ? இப்போ வேணாம், ஜஸ்ட் லிசன். ஓகே, ஸோ ஓகே. இதுதான். ஓகேவா? இப்போ வந்து ஓகே, நவ் லெட்ஸ் பேக் டு த பேசிக்ஸ். நம்ம என்ன டாபிக் அதுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது ஓகே, சார். இப்போ வந்து நான் ரிப்போர்ட் வியூவில் முன்னாடியே வந்து என்னென்னா நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல, இதே கேஸில் ஜஸ்ட் நான் வந்து ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இந்த கிராஸ் ஃபில்டர் பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல உள்ளுக்குள்ளே. இங்கே இந்த கிராஸ் ஃபில்டரோட பர்பஸ் என்னென்னா, போத்துன்னு கொடுத்தோன்னா இந்த போத் டைரக்ஷனில் இந்த டேட்டா ரெஸ்பான்சிவாக இருக்கும். when I say ரெஸ்பான்சிவ், டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன்னா அது கரஸ்பாண்டிங் எம்ப்ளாயீஸ் நான் ஒரு ஸ்லைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்லைசர் வந்து நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்லைசஸ் வச்சுருக்கேன், எம்ப்ளாய்க்கு ஒரு ஸ்லைசர் வச்சுருக்கேன்னா, அந்த இப்போ ஸ்லைசர் என்ன ஆகும்னா, நம்ம கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் போத்தும் கொடுக்கும்போது நான் எம்ப்ளாயி ஸ்லைசர்லேருந்து நான் அதோட கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட்டை வந்து ரெஸ்பான்சிவாக வந்து ஷோ அப். இது மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஷோ அப் கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் when I select. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எம்ப்ளாயி எடுக்கிறேன், எம்ப்ளாயி 2 he belongs to 40னா அது டிபார்ட்மெண்ட் ஸ்லைஸில் ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணி 40 மட்டும் அங்கே காட்டும். வேறஸ் நான் இப்போ டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து 30 ஃபில்டர் பண்ணுறேன்னா 30க்கு கரஸ்பாண்டிங் எம்ப்ளாயிஸ் என்னவோ டிஃபைன் பண்ணியிருந்ததுன்னா அதுக்கு இது பண்ணோம். ஸோ திஸ் இஸ் வாட் த ரெஸ்பான்சிவ். அதுதான் கிராஸ் ஃபில்டரோட மெயின் இது. ஓகேவா? போத் சைடு இந்த டேட்டா செட்டு ரிலேட்டட் ஈச் அதர். We want to, whenever using slicer you want to filter the data, you are slice and dice. Basically what you are doing, and the big chunk of data நீங்கள் போர்ஷனை மட்டும் ஸ்லைஸ் பண்ணுறீங்க. ஒரு ஆப்பிள் எடுக்கிறீங்க, அந்த ஆப்பிள் எடுத்து ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதுக்கு கட் பண்ணுறீங்களே, நீங்கள் முழு ஆப்பிளை சாப்பிட போகிறதில்ல, ஒரு போர்ஷன் ஆஃப் இட் சாப்பிட்றீங்க. ஓகேவா? அது மாதிரி இதில் வந்து ஒரு குட்டி சங்க், லைக் அந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கான விஷுவல் இன்ஃபர்மேஷன் நான் பார்க்கணுன்னு அப்போ அந்த மொமெண்ட் ஆஃப் டைமில் நான் ட்ரை பண்ணும்போது அப்போ என்ன ஆகும்னா, இந்த டிபார்ட்மெண்ட் 20 நான் இது பண்ணும்போது சின்ஸ் இட்ஸ் கிராஸ் ஃபில்டர்னா இந்த ஃபில்டர் வந்து ஸ்லைசரில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்ளை ஆகிடும். ஓகே, புரியுது? அதே மாதிரி வைஸ் வர்ஸா, லைக் எம்ப்ளாயி டேபிள்லேருந்து பண்ணும்போது இங்கே ஃபில்டர் ஆகிடும். ஸோ டு டெமான்ஸ்ட்ரேட், இப்போ நம்ம ஏற்கனவே நான் வந்து ஸ்லைசர் போட்டு வச்சுருக்கேன், சரியா? இப்போ வந்து நான் அட்மின் செலக்ட் பண்ணுறேன். அட்மினில் எந்த டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயிஸும் டிஃபைன் பண்ணல, அதனால் பிளாங்காக இருக்குது. ஓகேவா? கீழே எம்ப்ளாயி நேம்ஸ் நான் போட்டிருக்கேன், ஸ்லைசரு இல்லை, சரியா? அண்ட் சிமிலர்லி இப்போ ஹெச்ஆரில் பண்ணுறேன், ஆனால் ஹெச்ஆரில் வந்து ஒரு எம்ப்ளாயி மீன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம், அந்த எம்ப்ளாயி நேம் இஸ் ஷாம். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்சிவாக இருக்குல்ல. திஸ் இஸ் வாட் இந்த பேக்ரவுண்ட் கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் நம்ம போத்துன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, அது ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்சிவாக கீழே இருக்கிற ஃபில்டரையும் வந்து அப்டேட் பண்ணுது. ஓகே,
புரியுதா? அதுதான் கிராஸ் ஃபில்டரில் நடக்குது பேக்ரவுண்டில். புரியுதா? இதே மாதிரி எனக்கு இப்போ இதுக்குள்ள இப்போ வந்து நான் இப்போ ஷாமை செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அங்கே மேலே டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் மட்டும் காட்டுது. மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணிடுச்சு பாருங்க. தெரியுதா டிஃப்ரென்ஸு? எஸ். இதுதான் ஆ கிராஸ் எஸ். ஃபில்டர். எஸ், கிராஸ் எஸ். ஃபில்டர் போத் டைரக்ஷனில் பண்ணும்போது இந்த எம்ப்ளாயி டேபிள்லேருந்து நான் எம்ப்ளாயி நேம் எடுக்கிறேன். ஓகே, பட் நான் அந்த எம்ப்ளாயி டேபிள் எடுக்கும்போது எம்ப்ளாயி நேமை செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் வந்து ஃபில்டர் பண்ணி காட்டுதுன்னா ஒய் பிகாஸ் இந்த பிஹைண்ட் த சீன் நம்ம டேட்டா மாடலில் பண்ணும்போது கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் போத்துன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஓகே. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஓ! ஸ்லைசர் நான் பிகினிங்லேருந்து சொல்லணுன்னா எப்படி பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள். ஓகேவா? இப்போ நான் இது டெலீட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக காட்டுறேன் எப்படி நான் ஸ்லைசர் பண்ணேன்ட்டு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா விஷுவலைசேஷன் இருக்குல்ல, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பில்ட் விஷுவல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷுவலில் இங்கே நீங்கள் அப்படியே நேவிகேட் பண்ணிங்கன்னா, இங்கே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நேவிகேட் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்லைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா விஷுவலு. ஆமா. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணோன்னே இது ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. சரியா? எஸ். ஓகேவா? இப்போ இதில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ டிபார்ட்மெண்ட் டேபிளையும் எம்ப்ளாயி டேபிளும் கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் போத்துன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபார் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு இந்த டிபார்ட்மெண்ட் நேம் எடுத்து நான் ஃபீல்டில் போட்டுக்கிறேன். இந்த ஸ்லைசரில் போட்டோன்னே மேலே என்ன நடக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சுல செக் பாக்ஸு. ஆமாம். ஓகேவா? புரியுதா? புரியுது. இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு ஸ்லைசர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்லைசரில் வந்து இப்போ வந்து எம்ப்ளாயி நேம்ஸ் டிஸ்பிளே. ஏன்னா இந்த நான் ஒரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணால் அதுக்கு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் என்னான்னு நான் பார்க்குறேன் ஸ்லைசரில். ஓகேவா? ஏன்னா இந்த விஷுவலில் என்ன நடக்குது, உங்களுக்கு கம்ப்ளீட் அக்ரிகேஷன் தான் கிடக்குது. பட் அந்த கரஸ்பாண்டிங் எம்ப்ளாயிஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஸ்லைசரில் பார்க்கணுன்னா, இல்லை ஒரு பர்டிகுலர் நீங்கள் இந்த டேட்டா கிரானுலர் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மால் செட் ஆஃப் டேட்டா நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்லைசர் வந்து இட் வில் சேஞ்ச் யுவர் பிஹேவியர் ஆஃப் சீயிங் தி ஸ்டோரி இன் த பேக்ரவுண்ட். ஓகே ஓகே. புரியுதா லக்ஷ்மி? எனி டவுட்? இப்போ வந்து இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங் செலக்ட் பண்ணுறேன். இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சதீஷ்னு ஒரு எம்ப்ளாயி மட்டும் மேப் பண்ணியிருக்கோம். வந்துருச்சு கரெக்டாக. அந்த இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 சேல்ரி, டோட்டல் சேல்ரி. அவருக்கு அதில் போனஸ் வந்து, ஏன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மார்க்கெட்டிங் டீமுக்கும் சேல்ஸ் டீமுக்கும் தான் போனஸ் அப்ளிகபிள், ஹெச்ஆருக்கும் அட்மிட்க்கும் கிடையாதுன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேப் பண்ணியிருக்கோம்ல, இது டேட்டா கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல டேக்ஸ் வச்சு. ஸோ இவருக்கு வந்து அவர் கிடைக்கிற சேலரியில் 93.46 வந்து சேலரி காம்போனண்ட்டாக போகுது. மீதி வந்து 6.54% வந்து போனஸாக அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. சரியா? இது புட்டுகெதர் இதுதான் அவரோட டோட்டல் சேலரி. சரியா? ஸோ இப்போது இந்த கிரானுலராக உங்களால் பார்க்க முடியுதுல்ல இப்போ. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓவராலாக காட்டுது, பட் இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் நேரோ டவுன் பண்ணி பார்க்கணுன்னா இட் வில் கிவ் ஈஸி ஐடியா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் யூ. ஓகேவா? இப்போ அதே நான் சதீஷ் இங்கே வந்து நான் இந்த ஸ்லைஸ்லேருந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே பாருங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஆயிடுச்சுல்ல? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் அஸ் அ கிராஸ் ஃபில்டர். இந்த கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் சொன்னோம்ல, திஸ் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் அஸ் அ கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன். புரியுதா? புரியுது, எனக்கு புரியுது. ஓகே, இப்போ நம்ம ஸ்லைஸ் ஃபில்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சாரி, ஸ்லைசர் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அது எப்படி ரெஸ்பான்சிவ் இருக்குது நம்ம டேஷ்போர்ட்லன்ற பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போ ஸோ இப்போ இன்னைக்கு அடுத்த டாபிக் என்னென்னா, எப்படி வந்து இந்த டேஷ்போர்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண டேஷ்போர்டை ரிப்போர்ட் சர்வரில் பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேவா? நான் ஏற்கனவே என்னோடய சிஸ்டமில் ரிப்போர்ட் சர்வர் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இப்போ சர்வரில் எப்படி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகேவா? இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இங்கே பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, பட் இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண வேணாம். இது வந்து நீங்கள் க்ளவுடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா பவர் பிஐ, அப்போது வந்து
மைக்ரோசாஃப்ட் க்ளவுட் சர்வீஸில் உங்களுக்கு இது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் பண்ணலாம். அது டிஃப்ரெண்ட் டாபிக், அது அப்புறமா பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் ப்ரிமிசஸ் பவர் பிஐன்னு சொல்லிட்டு நம்ம லேர்னிங் பர்பஸ்க்கு நான் பவர் பிஐ ரிப்போர்ட்டிங் சர்வர் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அது ஒரு தனி டாப்பிக்கு, பட் அது நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க வேணாம். பட் சொல்கிறேன், ஜஸ்ட் ஐடியா சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேவஸ். ஓகே, சாரி, ஐ திங்க் ஐ நீட் டு சேஞ்ச் திஸ் 1 minute, லக்ஷ்மி. ஸோ இது வந்து இது ஓகே. நீங்கள் இந்த பவர் பிஐ க்ளவுட் டெஸ்க்டாப்பே தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஆன் ப்ரிமிசஸ் ரிப்போர்ட்டிங் சர்வருக்கான டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் டூல் தனி, க்ளவுடுக்கான டெஸ்க்டாப் டூல் தனி. ஓகேவா? அதனால் இந்த டெஸ்க்டாப்பை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு லெட் மீ ட்ரை டு ஓப்பன் பவர் பிஐ. ஓகே, நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பவர் பிஐ ரிப்போர்ட்டிங் சர்வீஸ். இந்த ஆன் ப்ரிமிசஸ்க்குன்னு தனியாக டெஸ்க்டாப் டூல் இருக்குது, அது நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது ஓப்பன் பண்ணுறேன். நான் அது ஓப்பன் பண்ணால் தான் நான் ஆன் ப்ரிமிசஸ் ரிப்போர்ட்டிங் சர்வரில் என்னால் பப்ளிஷ் பண்ண முடியும். அது ஓகே, அதுதான் ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஓகே, இப்போ ஆன் ப்ரிமிசஸ் ரிப்போர்ட்டிங் சர்வர் வந்து அது தனியா டவுன்லோட் பண்ணுமா? நான் அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக டிஸ்கஸ் பண்ணுறேன் லக்ஷ்மி. இப்போ இதை முடிச்சிடலாம். ஓகேவா? நம்ம இந்த என்ன டாப்பிக்கோ அது முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டூல். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சேவஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பிஐ ரிப்போர்ட் சர்வர், இந்த ஆன் ப்ரிமிசஸ் ஸ்பெசிஃபிக் டெஸ்க்டாப் டூல் இருக்குல்ல, அதில் போனீங்கன்னா இந்த பவர் பிஐ ரிப்போர்ட் சர்வர் ஆப்ஷன் கிடைக்கும். அது சேவஸ் மூலிமா தான் பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இங்கே பவர் பிஐ ரிப்போர்ட் சர்வரில் போனீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்னோடய சிஸ்டமில் லோக்கலாக வந்து நான் அந்த பவர் பிஐ ரிப்போர்ட் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி அந்த சர்வீஸ் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு ரிப்போர்ட்டிங் சர்வரில். என்னோடய ரிப்போர்ட்டிங் சர்வர் இதுதான், சசி ஹோம் பேசி /ரிப்போர்ட்ஸு. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து இப்போது பப்ளிஷ் பண்ண போகிறேன் இது. ஓகேவா? ஸோ காட்டுது ஏற்கனவே ஒரு டேஷ்போர்ட் நான் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ டேஷ்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் இதோட கன்ஃபர்மேஷன். சேவிங் டு பவர் பிஐ ரிப்போர்ட் சர்வர் சக்ஸஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த டேக் மீ தேர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெப்ளாய் பண்ண லொக்கேஷனுக்கு கொண்டு போகும் உங்களை. அங்கே போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 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 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்த்தீங்களா நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் பார்த்தோம்ல, அந்த டேஷ்போர்ட் இப்போ வந்து ரிப்போர்ட்டிங் சர்வரில் லான்ச் ஆகிடுச்சு, பப்ளிஷ் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ ஆனால் இதோட நிற்காது லக்ஷ்மி. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நம்ம டேட்டா என்ன இப்போது யூஸ் பண்ணுற டேட்டா சோர்ஸ் வந்து லோக்கலாக பவர் பிஐ டெஸ்க்டாப்லேயும் நம்ம டேட்டா க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் இன் சம் இன்ஸ்டன்சஸில் என்ன நடக்கும்னா இப்போ டேட்டா சோர்ஸ் வந்து ஆர்க்குலோ சிக்கல் சர்வரோ இல்லை வாட் எவர் லைக் அதுலேருந்து டேட்டாவை நம்ம வந்து நான் சொன்னல இம்போர்ட் கோரி மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறோன்னா, அப்போது அந்த கேஸில் என்ன பண்ணணும்னா அந்த ஏன்னா அந்த மொமெண்ட் ஆஃப் டைமில் மட்டும் தான் அந்த ஸ்னாப்ஷாட் ஆஃப் டேட்டா நம்ம எடுத்திருக்கோம். பட் எவ்ரி ஃபாலோயிங் டே வந்து இந்த ப்ரீவியஸ் அப்டேட்டட் டேட்டாவை நம்ம எடுக்கணும்னா அப்போது வி நீட் டு ஷெட்யூல் ரெஃப்ரெஷ். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா அந்த 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 இன்ஸ்டன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேஷ்போர்டு போயிட்டு அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேனேஜ் ஆப்ஷனில் இங்கே ஷெட்யூல் ரெஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன். சாரி, இந்த முதல்ல ஃபஸ்ட்டு இந்த டேட்டா சோர்ஸை எனேபிள் பண்ணணும். ஒன்ஸ் இந்த டேட்டா சோர்ஸை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷெட்யூல் ரெஃப்ரெஷ்ஷை உங்களுக்கு அலோவ் பண்ணணும். இந்த கிரேட் அவுட்லாம் கிளியர் ஆகிடும். பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கேன் டூ த ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் லைக் வீக்லியோ டெய்லியோ மந்த்லி வாட் எவர் யூ கேன் டூ இட் ஆஸ் பர் த பிஸ்னஸ் யூஸ் கேஸ். இது பண்ணிட்டீங்கன்னா தென் அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் லைக் இங்கே வந்து இந்த செக்யூரிட்டின்றது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு டேஷ்போர்டு நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஷெட்யூல் டேட்டா சோர்ஸ் எனேபிள் பண்ணுறீங்க,
பண்ணிட்ட பிறகு ம், ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் எனேபிள் ஆகும், அந்த ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் கொடுக்குறீங்க. அண்ட் ஃபைனலி வென் யூ லேர்ன் டு செக்யூரிட்டி, இந்த செக்யூரிட்டி ஏரியாவோட மெயின் ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து ம், உங்களுக்கு தான் இப்போ டெவலப் பண்ணுறாங்க. நான் ஒரு ம், அட்மினிஸ்ட்ரேட்டராக நான் வந்து டெப்ளாய் பண்ணும்போது எனக்கு ஐ ஹாவ் ம், ஃபுல் பர்மிஷன் அண்ட் ப்ரிவிலேஜ் டு மேனேஜ் த பவர் பை ரிப்போர்ட் சர்வர். பட் வந்து ம், நீங்கள் ஆஸ் எ டெவலப்பர் வந்து உங்களுக்கு லைக் உங்கள்கிட்ட ஒரு இது கொடுத்துருப்பாங்க. என்னென்னா நீங்கள் இந்த லிஸ்ட் ஆஃப் ம். யூஸருக்கு அவங்களுக்கு ரீட் பர்மிஷன் கொடுக்கணும், இல்லை வந்து கண்டென்ட் மாடிஃபை பண்ணுற பர்மிஷன் கொடுக்கணும். இதெல்லாம் அப்படின்னா அந்தந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூ ஹவ் டு டிஃபைன் அ ரோல். அப்போ தான் அவங்களால டேஷ்போர்டை பார்க்க முடியும். எல்லாருக்கும் பை டிஃபால்ட் ஆக்சஸ் ஓகே, கிடைக்காது. ஓகே, புரியுதா? ஸோ ஓகே. இதுதான் ஆ, திஸ் வில் புரியுது. திஸ் வில் திஸ் வில் கம்ப்ளீட் த சி you're developing the things, you're publishing the things, and finally once you publish it, data source enable பண்ணுறீங்க, schedule refresh, இந்த ரெக்வஸ்ட் நீங்கள் இது வந்து நான் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நாங்கள் பார்த்துக்குவோம். பட் த திங் இஸ் ஷெட்யூல் ம், ரெஃப்ரெஷ் வந்து நீங்கள் யூ ஹவ் டு கிவ் அன் ஐடியாஸ் அஸ் லைக் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி பிஸ்னஸ் சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட. நீங்கள் டெவலப் பண்ணிட்ட பிறகு ம், அது வீக்லி ஒன்ஸ் டேட்டா ரெஃப்ரெஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூலை நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். தென் ஃபைனலி யார் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கணுன்றதும் நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸர் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 5 யூஸர் இருக்காங்க, ஒரு 10 யூஸருக்கு ஆக்சஸ் வேணும். ஏன்னா அதர்வைஸ் லைக் ஒன்லி லைக் என்ன சொல்கிறது, இங்கே ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எனக்கு பை டிஃபால்ட் ப்ரிவிலேஜ் இருக்கும், பை ஆல் ப்ரிவிலேஜ். பட் உங்களுக்கு ஆக்சஸ் வேணும் மீன்ஸ் டெவலப்பர் ப்ரொடக்ஷன் என்னன்னு டெவலப்பருக்கு ஆக்சஸ் நார்மலாக கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி யூசர்ஸ்க்கு ஒன்லி நீட் ம், த டேட்டா, ரைட்? லைக் ஸோ அந்த யூசர்ஸ்க்கு மட்டும் கொடுப்பேன். நீங்கள் வந்து இதே வந்து இந்த ரிப்போர்ட்டிங் சர்வர்லேயே டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட் தனியாக வச்சுருப்போம். அதில் பப்ளிஷ் பண்ணும்போது யூ கேன் ப்ளே அரவுண்ட். புரியுதா? ஒரு நீங்கள் ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இதுலேயே வந்து ஏன்னா டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், இல்லை ப்ரொடக்ஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு ம், நீங்கள் வந்து நீங்களே பப்ளிஷ் பண்ணிக்கலாம், பப்ளிஷ் பண்ணிட்டு ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப்டர் ம், ஃபினிஷிங் ஆல் யுவர் டெவலப்மெண்ட் வேர் யூ வில் டெப்ளாய் மீன்ஸ் லைக் டெஸ்ட்டில் டெப்ளாய் பண்ணுவாங்க. டெஸ்ட்டில் ஏன் டெப்ளாய் பண்ணுறோன்னா, டெஸ்ட்டில் தான் வந்து யூசர்ஸ் வந்து தே வில் வெரிஃபை வாட் எவர் யூ டெவலப்ட் இட் மீட்டிங் த ஸ்கோப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணிச்சுன்னா தே வில் கிவ் த சைன் ஆஃப். அப்போ ஃபைனலி வில் மூவ் டு டெப்ளாய் இன் டு ப்ரொடக்ஷன். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ். புரியுது. இதுதான் இது ஆக்சுவலாக என்னென்னா பாட்டம் லைன் என்னென்னா, பேசிக்லி பவர் பி ரிப்போர்ட்டிங் சர்வர் இருக்குல்ல. இப்போ நம்ம சோஃபார் என்ன ஆமா. பார்த்தோம், பவர் பி டெஸ்க்டாப் டூல் பார்த்தோம்ல. அந்த டெஸ்க்டாப் டூலோட பர்பஸ் என்ன, ஜஸ்ட் டு டெவலப் த டேஷ்போர்டு தான். ஆனால் அந்த டெவலப்டு ஆமா. டேஷ்போர்டை நீங்கள் எங்கே போய் டெப்ளாய் பண்ண போகிறீங்க, பவர் பி ரிப்போர்ட் சர்வரில் போய் இது பண்ணுவீங்க. அந்த பவர் பி ரிப்போர்ட் சர்வர் இருக்குல்ல, ம், அது வந்து ஆன் ப்ரெமிசஸ் வெர்ஷன் இருக்குது, ம். ஆன் ப்ரெமிசஸ் இல்லைன்னா cloud service. Okay, we can call it அப்புறம் like அப்படி on premises is completely பாபி controlled and managed. ஓகேவா? ஆனால் இது வந்து managed by cloud provider. கிளவுட்னா என்னன்னு எனக்கு தெரியாது. கிளவுட் சர்வீஸ். கிளவுடுனா இப்போ ஏடபிள்யூஎஸ் தான் சொல்கிறோம்லம்மா, ஏடபிள்யூஎஸ் சொல்கிறோம்ல. ஓகேவா? அது ஏதோ அமேசான் சாஃப்ட்வேர்ம்பாங்க. அதை தவிர்த்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கிளவுடுனா எனக்கு தெரியாது. வெறும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் தெரியும். கிளவுடுங்கிறது ஏதோ ஸ்டோரேஜ் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சது என்னன்னா ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது. அது என்ன, அது மட்டும் தான் தெரியும். அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான். இல்லை அது என்ன ஸ்டோரேஜ் பண்றது? க்ளவுடுன்றது என்னென்னா லக்ஷ்மி, லைக் பேசிக்லி வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, சிம்பிளாக சொல்கிறது, இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர், இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப்பை வச்சுருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் ஒரு லேப்டாப்பு இப்போ வச்சுருக்கீங்க. அந்த லேப்டாப் வந்து கம்ப்ளீட்லி உங்களோட ப்ராப்பர்ட்டி, கரெக்டாக? ஆமா. ஓகே. அந்த அந்த அது வந்து எதாவது அதில் இஷ்யூ வந்ததுன்னா, இல்லை ரேம் அப்கிரேட் பண்ணணும், இல்லை ஹார்ட் டிஸ்க் அப்டேட் பண்ணணும், வேறு எதாவது டெக்னிக்கல் இஷ்யூ வந்ததுன்னா கூட கம்ப்ளீட்லி இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க, இஷ்யூ ஆமா. ஆயிடுச்சுன்னா நீங்கள் போய் கடையில் கொடுப்பீங்க, கொடுத்து ரிப்பேர் பண்ணுவீங்க.
ரிப்பேர் பண்ணிட்டு யூ வில் கண்டினியூ வாட் யூ டூ இட். பட் எண்ட் ஆஃப் இட் யூ ஆர் மேனேஜிங் கரெக்ட் கம்ப்ளீட்லி. நீங்கள் தானே மேனேஜ் பண்ணுறீங்க. எஸ், எஸ். ஓகேவா? அப்போ அது ஆமா, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஓகே. ஆமா, பட் வேறஸ் க்ளவுடில் என்ன ஆமா. நடக்கும்னா, நீங்கள் வந்து ம். நீங்கள் ஃபிசிக்கலாக எதுவுமே வச்சுக்க தேவையில்ல. நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லேப்டாப்க்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் உள்ள சிஸ்டம் கொடுத்துருவாங்க. க்ளவுட்லேயே நீங்கள் ப்ரௌசரில் போய் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சிஸ்டம்மை. அவ்வளோதான். புரியுதா? உங்களுக்கு ஃபிசிக்கலாக உங்ககிட்ட இருக்காது. அது ஓகே, சம்படி வில் மேனேஜ் இட். ஓகே. அதுதான் உங்கள் லேமன் டேர்மில் சொல்லணும்னா அதுதான் சிம்பிளஸ்ட் திங். நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த லேப்டாப் இருக்குல்ல, அந்த ஈக்குவலண்ட்டுக்கான ஆமா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து உங்களுக்கு இன்னொரு க்ளவுட் ப்ரொவைடர் இருக்கார்ல, அவர் வந்து டேட்டா சென்டர், பெரிய டேட்டா சென்டர் வச்சுருப்பாரு. ஓகேவா? அந்த டேட்டா ஓகே, சென்டருக்குள்ளே நிறைய மிஷின்ஸ் இருக்கும். அந்த மிஷின்லேருந்து ரேண்டமாக ஏதாவது ஓகே, ஒரு மிஷினை வந்து அலோகேட் பண்ணுறாரு உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? அந்த ஓகே, ஓகே. மிஷின் நீங்கள் வந்து நீங்கள் க்ளவுட்லேயே மேனேஜ் பண்ண அதில் வந்து எதாவது இஷ்யூ, ஹார்ட்வேர் இஷ்யூ எதாக இருந்தால் கூட அவரே மேனேஜ் பண்ணிக்குவார். ம். புரியுதா? நீங்கள் எதுவுமே பண்ணிக்க தேவையில்ல. ஓகே, நீங்கள் அதுலேயுமே ஓகே, என்ன ஓகே. ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, ஆன் டிமாண்ட் ஆப்ஷன் இல்லை டெடிகேட் ஆப்ஷன். அதுக்கு ஒரு தனி பிக் சப்ஜெக்ட் உள்ளே போகணும்னா. பட் தட் இஸ் நாட் த டாபிக் வி ஆர் ஓகே. அபவுட் டு டிஸ்கஸ். பட் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். புரியுதா? சரி. ஸோ இதுதான் ஒரு சின்ன புரியுது. சின்ன ஈஸியஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் க்ளவுட். க்ளவுடுனா யூ ஆர் நாட் ஓனிங் எனி திங், சம் ஒன் எல்ஸ் இஸ் ஓனிங் யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது நீங்கள் வேணுன்ற மாதிரி யூஸ் ம். பண்ணிக்கலாம். அதில் நிறைய சர்வீசஸ் அவங்க வச்சுருக்காங்க. பட் டு பிகின் ம். வித் இதுதான் க்ளவுடு. புரியுதா? அதுலேயே ஓகே, வந்து ஓகே. அவங்க பப்ளிக் க்ளவுடு, ப்ரைவேட் க்ளவுடு, ஹைப்ரிடு ம். அப்படின்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் ம். டீட்டெயில் டாபிக் வி நோ இட் அண்ட் டிஸ்கஸ் லைக். பட் நீங்கள் க்ளவுடுன்னு கேட்டதுனால இதுதான் க்ளவுடோட ஈஸியஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ப்ரீஃப். புரியுதா? ஓகே. புரியுது. ஸோ இப்போ இப்போ அதே இப்போ ஏன்னா இப்போ இப்போ எல்லாமே வந்து இப்போ இருக்கிற ம். கரண்ட் ட்ரெண்ட் எல்லாமே வந்து க்ளவுட் சர்வீஸ். எதுக்கு க்ளவுட் சர்வீஸில் போகிறாங்கன்னா, இப்போ ஆன் ப்ரெமிசஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, இப்போ நீங்களே லேப்டாப் வச்சுட்டு இருக்கும்போது அந்த லேப்டாப் ம். ஃபெயிலியர் ஆச்சு, அதில் ஹார்ட் டிஸ்க் இஷ்யூ, இது இஷ்யூ, அந்த இஷ்யூன்னு அப்கிரேட் பண்ணும்போது யூ ஹாவ் டு கோ த்ரூ எவ்ரி திங். கரெக்ட்? நீங்கள் மேனேஜ் பண்ணணும். இப்போ தான் வாங்கினா இது பிரச்சனை, அந்த வாரண்ட்டி, அது இதுன்னு எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. க்ளவுடில் போனீங்கன்னா எல்லாமே இந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் பண்ணுவான். ரெண்டாவது வந்து ஒரு மிஷின் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த மிஷினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அது ஒன் மந்த்து, 2 மந்த்து, 3 மந்த் ஆகும். சரியா? ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வெயிட்டிங் டைமு இப்போ அப்படி கிடையாது. க்ளவுட் சர்வீஸில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ரெண்டாவது இப்போ சப்போஸ் ம். அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கனைசேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ம். மிஷினை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரிசோர்ஸ் வேணும். அப்புறம் தனியாக அந்த ம். டிபிஎஸ்க்கு தனியாக ஒரு இது வேணும். எல்லாமே வந்து இந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து தே ஸ்டார்டட் ம். ரிப்ளேசிங் அந்த ஆப்ரேஷனல் எஃபிஷியன்ட் ஆப்ரேஷனல் திங்ஸ் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க போது யூ நோ நீட் டு டேக் த பெயின் ஆஃப் ஆல் ம். திஸ் திங்ஸ். புரியுதா? நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஓகே. சொல்லிடுறீங்க, சொல்லிட்டீங்கன்னா இப்போ எல்லாமே ம். எனக்கு வந்து இந்த 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 மிஷின் மட்டும் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா போதும். அந்த மிஷினுக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும், போகிறோம் வரணுன்றது எல்லாமே அவன் பேக்ரவுண்டில் பார்த்துக்குவான். அதில் இதெல்லாமே நம்ம ஓகே. கம்ப்ளைண்ட் ஒஸ்ட் கேஸ் ஓகே. அப்படி நடந்ததுன்னா கூட கம்ப்ளைண்ட் பண்ணான்னா அவன் அதுதான் வந்து என்ன சொல்கிறது 0% டவுன் டைம் சொல்லுவாங்க. அந்த உங்களுக்கு அந்த ஃபெயிலியருக்கான இது இருக்காது. சரியா? அதுதான் வந்து ம். க்ளவுடு. இது சிம்பிளஸ்ட் டு சே. அதில் இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட் சொல்லலாம். பட் அது கன்ஃபியூஸ் ஆகும். இப்போதைக்கு இது போதும். ஓகே, புரியுதா? ஓகே. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு புரியுது. இப்போ புரியுது. இப்போ நீங்க இப்ப பவர் பிஐ சர்வீஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. மொத்த பவர் பிஐ சர்வீஸ்னாலும், ரிப்போர்ட் சர்வர்னாலும் ஒண்ணு தானா? புரியுது. புரியல. என்னது? பவர் பிஐ சர்வீஸ்னாலும், ரிப்போர்ட் சர்வர்னாலும் ஒண்ணு தானா? ஆமாம். பவர் பிஐ சர்வீஸ்னாலும் இதுதான் வந்து பவர் பிஐ சர்வீஸ். இந்த ரிப்போர்ட் சர்வரில் ஆன் ப்ரிமிசஸ்ஸு க்ளவுட் சர்வீஸை தான் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, அதர்வைஸ் பவர் பிஐ சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த ஓகே. க்ளவுடை தான் வந்து அவங்க பவர் பிஐ சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. க்ளவுட தான் சொல்றாங்களா? பவர் பிஐ சர்வீஸ்ன்னு? ஓகே. க்ளவுட் சர்வீஸை தான் வந்து அதுதான் நான் பிரித்து சொன்னேன். ரிப்போர்ட் சர்வரில் இந்த 2 குரூப் இருக்குது. இல்லை ஆன் ப்ரெமிசஸ் சர்வீஸு, க்ளவுட் சர்வீஸ்ன்னு இருக்குது. இந்த க்ளவுட் சர்வீஸை தான் இந்த ம். அதர்வைஸ் அவங்க ஜென்ரலாக மார்க்கெட்டில் சொல்லுது பவர் பிஐ சர்வீஸ். பேசிக்கலாக ஆஸ் எ டெவலப்பராக என்ன சொல்லுவாங்கன்னா, டெவலப்மெண்ட் டூல் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம வெரி ஆஃபன் பவர் பவர் பிஐ பிஐ டெஸ்க்டாப் டெஸ்க்டாப். ஐடிஇன்னுவாங்க. சரியா? அதுதான் நம்ம பார்க்குறோம்ல. பட் இந்த ரிப்போர்ட் சர்வர் வந்து
nothing but ஃபோர் டேஸ் சர்வீஸ். cloud service இல்லைன்னா பவர் பி சர்வீஸ் வாட் எவர் யூ கேன் கால் இட். ஓகே, இப்போ புரியுதா? புரியுது. ஓகே, ஸோ ஆக மொத்தம் ஐ திங்க் ரிப்போர்ட். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் லக்ஷ்மி, இதுதான். பட் ஐயோ, ரெக்கார்டிங் போதும். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டா அடுத்து நீங்க சொல்லி தரது ரெக்கார்டிங் ஆகாதே.